அடடடடா. ஆடியோ வீடியோ போத் ஆர் கிளியர். எனக்கு கேட்கல. ஏவி கிளியரா இருக்கா? எஸ், வெல்கம் டு எஸ்ஆர் லுமினஸ் அகாடமி. ஆடியோ வீடியோ ரெண்டுமே வந்து கிளியரா இருக்கா? சே சம்திங். நான் பேசுற ஆடியோ ரொம்ப கிளியரா கேக்குதா? எனிபடி? யாராச்சும் லைவ்ல இருக்கீங்களா? நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஏவி கிளியர், ஏவி கிளியர். ஏவி கிளியர், ஏவி கிளியர். ஓகே. நான் இப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நல்லா கிளியரா இருக்காமா? நான் எழுத போறது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. எழுதுறது தெரியுதான்னு பாருங்க. சேஸ் ஆர் நோ. டெக்ஸ்ட் விசிபிளா இருக்கான்னு பாருங்க. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கக்கூடிய லைவ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஓகே. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஃபாதர் வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? யாருக்கா அது தெரியுதா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியில் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? எஸ், யாருக்காவது தெரியுதா? வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாராவது லைவ்ல இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். லைவ்ல யாராவது இருக்கீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது பார்ட் 2. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம இன்னைக்கு பார்க்குற கண்டென்ட் பார்ட் 2. எஸ், நவ் நான் போர்டு எல்லாமே தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு டேர்மை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதை நான் சம்மரைஸ் பண்ணுறேன். வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன? ஸோ சம்திங் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது கொஸ்டினை வந்து கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இந்த டேர்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? கமான், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்ற இந்த டேர்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அரே சம்திங் யாராவது லைவ்ல இருக்கீங்கன்னா நம்ம வந்து பேசலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி நான் இன்ட்ராக்டிவாக கொண்டுட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக பேசலாம். எதுவுமே இல்லைன்னா நான் எப்படி கொண்டுட்டு போகிறது? யாருமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இந்த பீரியாடிக்கல் டேபிள் 118 எலமெண்ட்டுக்கு எப்படி வந்து வேரி ஆகும்? இந்த பீரியாடிக்கல் டேபிள் லெஃப்ட் டு ரைட் வந்து போகும்பொழுது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? திஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வில் இன்க்ரீஸ். லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம வந்து போகும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ். ஏன் அப்படின்னா சைஸ் வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
so that electronegativity increase ஆகுது. It means electronegativity is inversely proportional to size of the element. உங்களுடைய எலமெண்ட்டுக்கான சைஸை பொறுத்து அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சைஸ் அதிகமாக தனிமத்துடைய அந்த அளவு வந்து பெருசாக அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இந்த பீரியாடிக்கல் டேபிளில் லெஃப்ட் ரைட் வந்து போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்றது சைஸ் கம்மியாகிறதுனால அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பீரியாடிக்கல் டேபிள் ஃப்ரம் தி வெர்டிக்கல் நம்ம வந்து டாப் டு பாட்டம் இப்படி வந்து வரும்பொழுது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. பிகாஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்றது வேற எதுவுமே இல்லை, எலக்ட்ரானை தன்னை நோக்கி அல்லது டுவர்ஸ், ஓகேவா, தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். எலக்ட்ரான் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் 2 எலக்ட்ரான் இல்லாமல் வந்து அங்கே இன்வால்மெண்ட்டே வந்து இருக்காது. ஸோ அந்த எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஒரு மாலிக்யூல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மாலிக்யூலில் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள் H2O அப்படின்னு இருக்குன்னா இங்கே HOH அப்படின்னு நம்ம வந்து பிரிப்போம். ஸோ இதில் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் அந்த பீரியாடிக்கல் டேபிளை நம்ம நல்லா தரவாக பண்ணிக்கிட்டோன்னா இது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து முடியக்கூடிய ஒன்று தான். ஓகே, நேற்று நம்ம இதை தான் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் தென் ஹைப்ரிடினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அடுத்ததாக சம் கான்செப்ட் வந்து என்னென்னா பார்த்தோம். ஹைப்ரிடிசேஷன்ஸ். வாட் இஸ் மீன் பை ஹைப்ரிடிசேஷன்ஸ்? வாட் இஸ் மீன் பை ஹைப்ரிடிசேஷன்ஸ்? ஹைப்ரிடிசேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா வந்து இருக்குது, ஹைப்ரிடிசேஷனை கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வாட் இஸ் மீன் பை ஹைப்ரிடிசேஷன்ஸ்? ஸோ இங்கே வந்து பார்க்கும்பொழுது கான்செப்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்டு கிளியர். பை பாண்ட், இந்த பை பாண்டையும் சிக்மா பாண்டையும் லோன் பேர் எலக்ட்ரானையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ பாண்ட் வேல்யூ ப்ளஸ் லோன் பேர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் நம்பர் வந்து கிடைக்கும். இந்த நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் 2, 3, 4, 5, 6, 7 வரையும் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஹைப்ரிடிசேஷன்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கலாம்? சிம்பிளி 2னா S ஆர்பிட்டால் B ஆர்பிட்டால் இதோடைய காம்பவுண்டில் இருக்கலாம். 3 அப்படின்னா sp2 இந்த காம்பவுண்டில் இருக்கலாம். 4 sp3 இந்த காம்பவுண்டில் இருக்கலாம். 5 அப்படின்னா sp3d. ஸோ 6 sp3d2. நீங்கள் s ஆர்பிட்டால் Pயில் 3 ஆர்பிட் 3 அண்ட் தென் Dயில் வந்து 2. ஸோ எல்லாத்தையும் வந்து காம்போவாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 வந்து கிடைக்கும். ஸோ 7 அந்த நம்பர் வந்து 7 அப்படின்னு வந்தது அப்படின்னா sp3d3 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து போன கிளாஸில் வந்து பார்த்தோம். எக்ஸாம்பிள் அமோனியா NH3 நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஃபார் NH3க்கு உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, ஹைப்ரிடிசேஷன்ஸ் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸோ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஸோ NH3 நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன். ஓகேவா, அப்போ எத்தனாவது அட்டாமிக் நம்பர் வருதுன்னு பாருங்கள். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன். ஸோ 7th அட்டாமிக் நம்பர் வருது. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2,5ன்னு பிரிக்கலாம். ஸோ இந்த 5 தான் வேலன்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஓவரால் வேலன்சி என்ன? வேலன்சி இஸ் 5. ஓகே, வேலன்சி இஸ் 5. சரி, ஓகே. ஸோ அடுத்தது இதில் சிக்மா பாண்ட் எப்படி பிரிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு பாத்தில் 2 எலக்ட்ரான் இருக்க போது, செகண்ட் பாத்தில் 5 எலக்ட்ரான் வந்து இருக்க போது. அந்த 5 எலக்ட்ரான் எக்ஸாம்பிள் இப்படி நான் வந்து பிரிக்கிறேன் 5 எலக்ட்ரான். அந்த 5 எலக்ட்ரானில் 3 எலக்ட்ரான் வந்து யாரோட ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகுறாங்க. ஸோ ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகுறாங்க. இந்த ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகிற இந்த சிங்கிள் பாண்டை தான் நம்ம வந்து சிக்மா பாண்ட் சொல்கிறோம். ஸோ தட் சிக்மா பாண்டுக்கான வேல்யூ 3. அப்போ இங்கே வாட் இஸ் த லோன் பேர் எலக்ட்ரான்? இந்த எலக்ட்ரானுக்கும் பேரே இல்லாமல் இருக்குது. ஸோ தட் இவங்க 2 பேரும் எங்கள் ரியாக்ஷன்லேயும் வந்து இன்வால்வ் ஆகலை. ஸோ இதை வந்து நம்ம வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை ஜோடி அப்படின்னு பார்க்கும்போது தட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் சிம்பிளி 1. அப்போ உங்களுக்கு தட் நம்பர் வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது த பாண்ட் வேல்யூ அண்ட் லோன் பேர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ சிக்மா பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 + லோன் பேர் 3 + 1 தட் இஸ் சிம்பிளி 4. எஸ், 3 + தட் அதாவது நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குது,
அந்த நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ இருக்குது. இது ரெண்டுத்தையும் சிம்பிளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரை நீங்கள் இங்கே போய் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு கிடைக்குதுன்னா இந்த 4க்கான ஹைப்ரிடைசேஷன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா sp3 அப்படின்னு கிடைக்கும். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? sp3ன்னு கிடைக்கும். ஓகே, sp3ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிடைசேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். போன கிளாஸில் இதை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம். கார்பனுடைய ஹைப்ரிடைசேஷனை பொறுத்தவரையும் ஸோ இந்த கார்பனை நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கார்பனை பொறுத்தவரையும் இதை sp sp2 அண்ட் தென் sp3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காம்போவா இங்கே ஹைப்ரிடைசேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ஹெவியாக இருக்குது. 3 காம்போ. ஓகேவா? 3 காம்போ. அது என்ன 3 காம்போ? வாட் இஸ் மீன் பை 3 காம்போ? அது என்ன 3 காம்போ? த்ரீ காம்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எனிபடி இன் லைவ்? யாராச்சும் லைவ்ல இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை பேஸ் பண்ணி தான் என்னால் கொண்டுட்டு போக முடியும். ஹைப்ரிடைசேஷனில் இந்த 3 காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். போன கிளாஸில் இதை நம்ம வந்து பார்த்தோம் தான். ஓகே, நீங்கள் கார்பனை பொறுத்தவரையும் ஸோ கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் அப்படின்றது 6. கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6. நீங்கள் இதில் 2,4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிப்போம். இந்த 2 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஆர்பிட்டாலில் 1s நம்ம வந்து ஃபில் பண்ணிடுவோம். இந்த 4 அப்படின்றது எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஆர்பிட்டில் s ஆர்பிட்டால்லையும் அண்ட் தென் p ஆர்பிட்டால்லையும் ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்பிட்டாலுடைய இன்டர்மிக்ஸிங்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது யாருன்னா 2sயும் 2pயும் எடுக்கிறோம். ஸோ தட் இது வந்து இன்டர்மிக்ஸ் ஆக போகுது. இதை தான் ஹைப்ரிட் மிக்சிங், ஹைப்ரிட் ஆஃப் ஆர்பிட்டால், ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். 2s அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2s அப்படின்னா செகண்டில் s அப்படின்ற ஆர்பிட்டால். ஸோ அந்த ஆர்பிட்டாலுக்குன்னு சொல்லிட்டு கேப் இருக்குது, 2 எலக்ட்ரான் வரையும் ஆக்குபை பண்ணலாம். அண்ட் தென் 2p செகண்ட் ஆர்பிட்டில் p ஆர்பிட்டால். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்து நம்ம வந்து போடுவோம். ஆல்மோஸ்ட் 6 எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்மிக்சிங் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த எஸ்ஸும் இங்கே p இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாக்ஸும் வந்து என்ன இன்டர்மிக்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இங்கே எஸ்ஸில் 1 பியில் 2 பாக்ஸ் வந்து இன்டர்மிக்ஸ் ஆகலாம். எக்ஸு அண்ட் தென் பி என்டையராகவும் இன்டர்மிக்ஸ் ஆகலாம். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா sp அண்ட் sp2 அண்ட் sp3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம். sp அண்ட் sp2 sp3 அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போ இதில் யாருக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும்? தட் மீன்ஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? தட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ யாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும்? இதையே நம்ம வந்து போன கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம். sp-க்கு தான் தட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ இஸ் வெரி வெரி ஹை வென் கம்பேர்ட் டு sp2. sp2க்கு அதிகம் எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா sp3க்கு. ஸோ இந்த அசெண்டிங் ஆர்டர் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது பல இடங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? பல இடங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ sp-யை பொறுத்தவரையும் s அண்ட் p உடைய காம்போ. ஸோ தட் இது வந்து 2 ஆர்பிட்டால் வந்து ஒன்று சேருது. ஸோ s அண்ட் p உடைய காம்போ 2 ஆர்பிட்டால் வந்து ஒன்று சேருது. அந்த ஒன்று சேரக்கூடிய அந்த டயக்ராமில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டாலுக்கு இடையில இருக்கக்கூடிய தட் கேப் வந்து 180 டிகிரி அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்கேஸ் வந்து sp2 அப்படின்னா ஹியர் 3 ஆர்பிட்டால். ஸோ 3 ஆர்பிட்டாலும் எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இருக்கும். அப்போ இந்த 3 ஆர்பிட்டாலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தட் பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாண்ட் ஆங்கிள் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து லைக் ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக இருக்கா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் போல் இருக்கும். இப்போ இங்கே பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் 120 டிகிரின்னு இருக்கும். அப்போ பாண்ட் ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, 180 120 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்றது பேஸ்ட் ஆன்
எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா தட் பாண்ட் ஆங்கிளை பொறுத்து இருக்கு. பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருந்ததுன்னா அதோடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படி அதிகமாக இருக்கும். அப்போ பாண்ட் ஆங்கிள் உள்ளதுல யாருக்கு அதிகம்? எஸ்பிக்கு அதிகம். சே எக்ஸாம்பிள் 180 டிகிரி. sp2க்கு கம்மி. சே எக்ஸாம்பிள் 120 டிகிரி. ஸோ தட் பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் நம்ம வந்து போன கிளாஸில் வந்து பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு தெரியல. ஸோ போன கிளாஸில் கடைசியாக நம்ம வந்து பார்த்த ஒரு டேர்ம், ஒரு கண்டென்ட் என்னென்னா, ஸோ ஒரு ஹைட்ரோ கார்பன் செயினை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ H single bond C and then triple bond C, again single bond CH, again double bond CH2. So here நீங்கள் ஒவ்வொரு கார்பனையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் நான் வந்து எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் கார்பன் நான் வந்து எடுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் என்ன இருக்குது? இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இதுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ தட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் அப்படின்றது ஜஸ்ட் 2 தான் இருக்குது. ஓகேவா? பட் கார்பனை பொறுத்தவரையும் லோன் பேர் எலக்ட்ரான் வந்து இருக்கான்னு கேட்டால் நோ லோன் பேர் எலக்ட்ரான். அப்போ லோன் பேர் எலக்ட்ரானை வந்து நீங்கள் வந்து 0ன்னு போடலாம். நமக்கு தெரியும் நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் நம்பரை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா லோன் பேர் எலக்ட்ரான் ப்ளஸ் சிக்மா இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் லைக் ஆட் பண்ணால் போதும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 0 இஸ் நத்திங் பட் 2. இப்போ இந்த 2வை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எஸ்பின்னு சொல்லலாம். 2 ஆர்பிட்டால் அங்கே இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எப்பவுமே பாருங்க ஒரு கார்பனோட ட்ரிபிள் பாண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது எஸ்பி ஹைப்ரிடைசேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்கேஸ் இங்கே வந்து பாருங்க செகண்ட் கார்பன் நான் எடுக்கிறேன். இந்த செகண்ட் கார்பன்லையும் இந்த நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வந்து என்ன இருக்குன்னா 2ஆக தான் இருக்குது. லைக் இது ஒரு மிரர் போல தான் நமக்கு பார்க்குறோம். ஸோ இந்த செகண்ட் கார்பனுக்கும் இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, இந்த சைடு வந்து ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் 2. எல்லா கார்பனுக்குமே இந்த ஹைட்ரோ கார்பனில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 0 தான் இருக்கும். ஸோ எல்லா கார்பனுமே வந்து ரியாக்ட் ஆகுது இந்த ஹைட்ரோ கார்பன் செயினில். ஸோ கார்பனில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். எல்லா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானும் ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ தட் இங்கே அதை பற்றி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் பேர் 0 ப்ளஸ் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் 2, 2 + 0 which is equal to sp. ஓகே, ஸோ இதில் இந்த இன்ஃபரன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் வரக்கூடிய கார்பன் எல்லாமே வந்து sp ஆர்பிட்டாலுடைய காம்போவில் ஹைப்ரிடைசேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ அகைன் தேர்டு கார்பன் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த தேர்டு கார்பன் இங்கே தான் நீங்கள் உன்னிப்பாக வந்து பார்க்கணும். ஓகே, இந்த தேர்ட் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 1 சிக்மா பாண்ட். நான் சிக்மா பாண்டை நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு சிக்மா பாண்ட், இது செகண்ட் சிக்மா பாண்ட். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்டில் 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட். ஸோ தட் 1 சிக்மா பாண்ட் சொல்கிறேன். இந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து என்ன தேர்ட் சிக்மா பாண்டாக நான் சொல்கிறேன். ஸோ தட் இந்த தேர்டு கார்பனில் சார் எனக்கு லெக்சர் பார்க்கணும்னு பட் நான் பேச ஓகேம்மா, நோ இஷ்யூ. இந்த தேர்ட் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ 1 2 3 நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் 3 பிகாஸ் கார்பனோட சேர்ந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா. நம்ம சிக்மா பாண்ட் பை பாண்ட் கால்குலேஷனில் நம்ம வந்து சிக்மா பாண்ட் கால்குலேஷனில் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும் பொழுது ஹைட்ரஜனுடைய கவுண்ட்டை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த தேர்ட் கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் 3. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஹைட்ரோ கார்பன் செயினில் கார்பனுக்கு 0 தான். அங்கே இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானுமே ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த இடத்துலையுமே 0 தான். ஸோ இங்கே சிக்மா வேல்யூ 3 அப்படின்னா 3 ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது. ஸோ தட் sp2. அப்போ இங்கே பாருங்க எந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் வருதோ அங்கே sp2 காம்போவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய ஹைப்ரிடைசேஷன் வேல்யூ கிடைக்கும், sp2ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலி இங்கேயுமே நமக்கு வந்து பார்க்கறது sp2 தான். ஓகேவா? sp2 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னா sp-க்கு அதிகம் கம்பேரிட்டிவ்லி sp2. அப்போ இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்போவை நம்ம வந்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா இந்த ஆஃபாக நான் வந்து பிரிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய C ட்ரிபிள் பாண்ட், இங்கே இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட், இங்கே யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா sp ஹைப்ரிடைசேஷனை ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த காம்பவுண்டுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானையும் இது வந்து அப்சர்வ் பண்ணுது, தன்னை நோக்கி வந்து இழுக்குது. ஸோ தட் இதுதான் வந்து நம்ம வந்து என்ன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ தட் இந்த காம்போவை நான் டெல் நெகட்டிவ்னு சொல்கிறேன். ஸோ எது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுதோ, எது எலக்ட்ரானை இழுக்குதோ, எது எலக்ட்ரானை வித்ரா பண்ணுதோ, ஓகே, எது எலக்ட்ரானை ஏற்றுக்குதோ, தட் இஸ் டெல் நெகட்டிவ்.
ஸோ எது எலக்ட்ரானை இழக்குது, லூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தட் இஸ் டெல் பாசிட்டிவ். வெனவர் நீங்கள் வந்து டெல் நெகட்டிவ் அண்ட் டெல் பாசிட்டிவ் உடைய காம்போ ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தான் போலாரிசேஷன்ஸ் அல்லது பாசிலி போலாரிசேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். போலாரிசேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதையுமே நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, இதையுமே நம்ம வந்து போன கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, போலாரிசேஷன்ஸ் பார்த்தோமா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சைக்ளிக் காம்பவுண்ட். இந்த சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து வரும்பொழுது அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். சே எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள், ஒவ்வொரு நோடலுடைய எண்டுலையுமே யார் இருக்காங்க அப்படின்னா கார்பன் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் ஒன் சி. ஸோ இந்த கார்பனோட 2 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அகெயின் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு, இங்கேயும் 2 ஹைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன் எவ்வளோ சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை திஸ் கார்பன் இஸ் 4. ஏன் இங்கே ஒரு ஹைட்ரஜனோட ஒரு சிக்மா பாண்ட், அகெயின் இந்த ஹைட்ரஜனோட ஒரு சிக்மா பாண்ட், தான் கூட இருக்கக்கூடிய அந்த கூடவே இருக்கக்கூடிய கார்பனோட ஒவ்வொரு சிக்மா பாண்டை வந்து இது வந்து அட்டாச் பண்ணிது. ஸோ இங்கே ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா பாண்ட். ஸோ தட் இந்த கார்பன் 1, இதை நான் வந்து கார்பன் 1 நான் நியமிக்கிறேன். இந்த கார்பன் 1 சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது அப்படின்னா 4 சிக்மா பாண்ட் வந்து இருக்குது. 4 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லோன் பேர் எலக்ட்ரான். லோன் பேர் எலக்ட்ரான் வந்து நீங்கள் வந்து கார்பன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும்போது அது 0 தான். ஏன்னா எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகிருக்கும். லோன் பேர் எலக்ட்ரான் வந்து என்னென்னா 0. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி. நமக்கு வேலன்சி இங்கே தேவையில்லை, வேலன்சி 4. இப்போ லோன் பேர் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட், இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளி ஆட் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். ஹைப்ரிடைசேஷன் 4க்கு என்ன வருது அப்படின்னா sp3ன்னு கிடைக்கும். ஓகே, sp3ன்னு கிடைக்கும். தட் மீன்ஸ் 4 ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது. எஸ்ல 1, பியில் 3 ஆர்பிட்டால். ஸோ தட் 4 ஆர்பிட்டால் இன்வால்விங் ஹியர். ஸோ இதே போல தான் இந்த C2லையும் இல்லை C3லையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். sp-க்கான பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி, sp2க்கான பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி, sp3க்கான பாண்ட் ஆங்கிள் இஸ் 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஒரு டேஷ் போட்டோன்னா மினிட்ஸு. இன்கேஸ் நான் வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டு மேலே டபுள் டேஷ் போட்டேன் அப்படின்னா செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ் அப்படின்றது 1 மினிட், அண்ட் தென் 60 மினிட் அப்படின்றது 1 டிகிரி. ஓகேவா, 1 டிகிரி. ஓகே, அப்போ sp3 அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 109 டிகிரி 28 மினிட்ஸ் 0 செகண்ட்ஸ். ஸோ sp3 எப்படி இன்வால்வ் ஆகும்? ஸோ நீங்கள் இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து உருவாகும். இங்கேயும் அதே போல தான். ஓகேவா, இப்படி 4 ஆர்பிட்டால வச்சுக்கிட்டு 109 டிகிரியை வந்து என்னென்னா ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, பாண்ட் வந்து குறையுது. 109 டிகிரி இருக்கணும், பட் ஹியர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி அப்படின்ற மாதிரி வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, இங்கே ஆக்சுவல் பாண்ட் ஆங்கிள் 60 டிகிரியாக வந்து இருக்குது. ஓகே, பட் ஒரிஜினலி 109 வந்து என்னென்னா இருக்கும். இப்படி பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது இல்லையா? எஸ், பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அது ரெடியூஸ் ஆகிற பேட்டர்ன் வந்து மாறும். தட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்றது த ஆங்குலர் ஸ்ட்ரெயினுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எவ்வளோ அளவு ரெடியூஸ் ஆகுதோ தட் வேல்யூ இஸ் ஸ்ட்ரெயின் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்ட்ரெயின்னா என்ன? இன் ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, த சேஞ்சிங் வேல்யூ. இப்போ சே எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து வரைகிறீங்க. அந்த ஷேப் வந்து சே எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயராக இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் எப்படி நம்ம வந்து கார்பனுக்கான பேட்டர்னை வந்து நம்ம ஜஸ்ட் ட்ரா பண்ணுவோம், C1 C2 C3, இதே போல தான் நம்ம ஸ்கொயர்லேயும் C1 C2 C3 அண்ட் தென் C4 அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இங்கே நீங்கள் C1 எடுத்து பார்க்கும்பொழுது இங்கே C1ஓட 2 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இன் சிமிலர் வே இந்த C1 கனெக்டட் வித் C2 அண்ட் C4. So that number of sigma bond is 4. Number of lone pair electron is 0. So totally இங்க hybridizations எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும்னா sp3 ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இங்க sp3 ஃபார்ம் ஆயிருக்கும் போது that bond angle அப்படின்றது 109 டிகிரி 28 மினிட்ஸ் வந்திருக்கணும். பட் இங்க இன்டர்னல் பாண்ட் ஆங்கிள் அப்படின்றது 90 டிகிரியா மாறுது. ஸோ இங்கே இன்டர்னல் பாண்ட் ஆங்கிள் அப்படின்றது 60 டிகிரி, ஹியர் 90 டிகிரி. இதில் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 109 டிகிரியிலேருந்து 60 டிகிரியாக ஸ்ட்ரிங்கேஜ் ஆகுது. 109 டிகிரியிலேருந்து 90 டிகிரியாக ஸ்ட்ரிங்கேஜ் ஆகுது. மோர் ஸ்ட்ரிங்கேஜ் இட் நத்திங் பட் மோர் ஸ்ட்ரெயின். நிறைய ஸ்ட்ரிங்கேஜ் இருக்குது அப்படின்னா அது நிறைய ஸ்ட்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, நிறைய ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு, ஆங்கிள் நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்னா தட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் வெரி வெரி ஹை. இப்போ நம்ம வந்து பார்க்குறோம், சே எக்ஸாம்பிள் நான் இப்போ இன்னொரு இன்ஃபரன்ஸ் சொல்கிறேன். தட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மோர் ஆங்கிள் ஸ்ட்ரெயின்.
ஆங்கிள் ஸ்ட்ரெயினுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அண்ட் தட் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் சைட்ஸ். நம்பர் ஆஃப் சைட்ஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து அதிகப்படுத்தப்பட்ட வேணாம், நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து வேணாம், இது இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அப்போ ஆங்குலர் ஸ்ட்ரெயின் வந்து யாருக்கு அதிகம்னா இங்கே ரொம்ப அதிகம். ஓகே, இன்டர்னல் ஆங்குலர் ஸ்ட்ரெயின் வந்து இங்கே ரொம்ப அதிகம் 60 டிகிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் 90 டிகிரி. ஏன் சார் இது கம்மின்றீங்க? when compared to 109 டிகிரி டு 90 டிகிரி அப்படின்றது கம்மி. 109 டு 109 டிகிரிலேருந்து 60 டிகிரியாக ரெடியூஸ் ஆகிறது ரொம்ப அதிகம், ஓவர் ஷ்ரிங்கேஜ். அப்போ இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆங்குலர் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஷேப் சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பையும் ஒரு பெண்டகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு எக்ஸகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது ரெண்டு ஸ்ட்ரக்சருமே வந்து என்னென்னா கனெக்டிவிட்டியில் இருக்குது, பாண்டில் வந்து இருக்குது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னா திஸ் ட்ரையாங்கிள் சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு அதிகம். ஸோ இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், தன்னோட ரியாக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த பென்சீன்லேருந்து எலக்ட்ரானை தன்னை நோக்கி வந்து இழுக்கும். ஸோ தட் இது டெல்டா நெகட்டிவாகவும் இது டெல்டா பாசிட்டிவாகவும் இருக்கும். அகைன் இங்கேயும் போலாரைசேஷன் ஃபார்ம் ஆகும். போன கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, சரி, இதெல்லாம் பார்க்கறதுனால அடுத்தது நம்ம இதை பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வேல்யூ பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் சார்ஜஸ். இப்போ நான் ஒன்றுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன். அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸ்டெபிலிட்டி ஆஃப் சார்ஜஸ் ஒரு கேட்டையான் ஆர் ஆனையான், ஒரு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், வாட் எவர் இட் மேபி. ஓகேவா? ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆனையான் ஆர் ஒரு நெகட்டிவ் சார்ஜஸை வந்து எடுக்கிறேன். ஒரு நெகட்டிவ் சார்ஜஸை நான் வந்து எடுக்கிறேன். சே எக்ஸாம்பிள் கார்பன் நெகட்டிவ் ஆர் நைட்ரஜன் நெகட்டிவ் ஆர் ஆக்சிஜன் நெகட்டிவ், வாட் எவர் இட் மேபி. ஒரு நெகட்டிவ் சார்ஜை நான் வந்து எடுக்கிறேன். இந்த நெகட்டிவ் சார்ஜை எடுக்கும் பொழுது இந்த கார்பன் நெகட்டிவ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குமா, நைட்ரஜன் நெகட்டிவ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குமா, ஆக்சிஜன் நெகட்டிவ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குமா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். நெகட்டிவ் சார்ஜஸில் யார் வந்து ஓவர் ஸ்டேபிளில் வந்து இருப்பாங்க? ஸோ எழுதி வச்சுக்கோங்க, ஃபார் நெகட்டிவ் சார்ஜ் மோர் ஸ்டேபிள் எப்போ அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ, ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட் ஆர் அயான்ஸில் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவங்க மற்றவங்க கிட்டலாம் எலக்ட்ரானை வந்து எடுத்துக்கிட்டு ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ மோர் ஸ்டேபிள் ஆன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வென் கிவன் சார்ஜஸ் ஆர் நெகட்டிவ். கொடுத்துருக்கிற சார்ஜஸ் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் யாருக்கு அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கோ அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ஹியர் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? எனிபடி? யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? இங்கே சொல்கிறாங்க மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க மோர் ஸ்டேபிளாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவ்வளோதான். கமான், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஆஸ் பர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பீரியாடிக்கல் டேபிள் ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட் நம்ம ஆஸ் பர் அட்டாமிக் நம்பர் படி தான் பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்டை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான் அப்படின்னு நம்ம வந்து ரீட் பண்ணும்பொழுது அதெல்லாமே ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட் வரையும் இருக்கும். இப்போ லெஃப்ட் டு ரைட் நம்ம வந்து போயிட்டே இருக்கும்போது தட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வில் பி இன்க்ரீஸ் பிகாஸ் தி சைஸ் இஸ் ரெடியூஸ். அப்போ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், கார்பனுக்கு அப்புறம் நைட்ரஜன், கார்பனுக்கு அப்புறம் நைட்ரஜன். ஸோ வென் கம்பேர்ட் டு கார்பன் நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், அந்த நைட்ரஜனுக்கு அப்புறம் ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமோ அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ தட் இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற ஆக்சிஜன் தான் மோர் ஸ்டேபிள். எஸ், வெரி குட்மா.
எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் மோர் ஸ்டேபிள். அதிகமாக வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது யாரு? ஆக்சிஜன். when compared to nitrogen, nitrogen is more stable when compared to carbon because all are negative charges. in case the same scenario நான் in case நான் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸை நான் கொடுக்குறேன், C+N+O+ அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் சார்ஜஸாக நான் வந்து இங்கே கொண்டுட்டு வரேன். இப்போ யாருக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்? who is more stable? யார் வந்து ஸ்டேபிள் அதிகமாக இருக்காங்க, ஸ்டெபிலிட்டியோடு இருக்காங்க? ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறேன். ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்தவரையும் எஸ் மோர் ஸ்டேபிள். யார் மோர் ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்படின்னா when less electronegativity. யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க தான் அதிகமான ஸ்டெபிலிட்டியோடு இருப்பாங்க. இந்த பீரியாடிக்கல் டேபிள் லெஃப்ட் டு ரைட் வந்து போகும்பொழுது electronegativity will be increased because the size is decreasing. Electronegativity is inversely proportional to size of the atom, size of the element. அப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து போகும்பொழுது சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ தட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. முதல்ல வரது கார்பனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ், நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைவாக இருக்கோ கம்மியாக இருக்கோ அவங்க மோர் ஸ்டேபிள் பிகாஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ். ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இன் பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் தட் ஸ்டெபிலிட்டிக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்கே கார்பன் ப்ளஸ்க்கு மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர் டு நைட்ரஜன் ப்ளஸ் மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர் டு ஆக்சிஜன் ப்ளஸ். ஸோ இங்கே பாருங்க, ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஃபார் நெகட்டிவ் சார்ஜ். For positive charge, the stability conditions is inversely proportional to electronegativity. Electronegativity ரொம்ப அதிகமாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ். For the negative charge, the stability is directly proportional to electronegativity. Electronegativity அதிகமாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். And then electronegativity will keep on increase in the periodical table left to right. left to right வந்து periodical table வந்து மூவ் ஆன் பண்ணும்போது electronegativity will increase. The same electronegativity will decrease in case in periodical table top to bottom வந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்கம்மா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட் 1 2 3 ஸோ 3 பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த 3 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த 3 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் ஆல்சோ தேர். என்ன எக்ஸப்ஷனல் கேஸ்? நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜில் எப்போவுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்றது ஸ்டெபிலிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அது எப்பவுமே அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ சம் எக்ஸப்ஷனல் கேஸ் என்னன்னா, அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் எப்போ மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னா லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் ஆர் ஆக்டேட். அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன அப்படின்னா, ஃபார் த பாசிட்டிவ் சார்ஜஸ் மோர் ஸ்டேபிள் even if charge have more electronegativity. அந்த சார்ஜ் ஆர் எலமெண்ட் அந்த சார்ஜுக்கோ இல்லை அந்த எலமெண்ட்டுக்கோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டேபிளாக இருக்கும். எப்போ? when in case octet is completed. ஆக்டேட் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எண்ம விதி அப்படின்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. த லா ஆஃப் ஆக்டேவ் ஆர் ஆக்டேட் 8 எலக்ட்ரான் வந்து இருக்கணும். இந்த ஆக்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈவன் தோ அது பாசிட்டிவ் சார்ஜ், அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தாலும் கூட அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். சே எக்ஸாம்பிள், நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கார்பன்
ஓகே, இந்த கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாண்ட் வித் ஆக்சிஜனோட கேரி ஆகுது. இந்த ஆக்சிஜனுக்கு கீழே ஆர் சைடில் வாட் எவர் ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆக்சிஜனை பாருங்கள். ஆக்சிஜனை பொறுத்தவரையும் இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 3 ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஒவ்வொரு பாண்டுக்கான மீனிங் என்னென்னா 2 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 2 4 6 3 பாண்ட் இருக்கிறதுனால 6 எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகுது. இங்கே ஒரு 2 எலக்ட்ரான். ஸோ 6 + 2 வந்து 8 எலக்ட்ரான். ஸோ தட் நம்பர் ஆஃப் ஆக்டேட், அந்த ஆக்டேட் லாஸ் வந்து என்னென்னா இங்கே வந்து வேலிடாக இருக்கிறதுனால ஆக்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால ஸோ இட் இஸ் மோர் ஸ்டேபிள், ஓகேவா, மோர் ஸ்டேபிள். ஈவன் தோ இந்த இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு பெரிய ரீசன் என்ன, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம் இருந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு பெரிய ரீசன் என்னன்னா இந்த ஆக்டேட் லா வந்து இது வந்து பர்ஃபெக்டாக வந்து கேர் ஆகுது. ஒருவேளை கேர் ஆகலைன்னா இங்கே யார் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்கன்னா கார்பன் ஸ்டேபிளாக இருப்பாங்க. நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அதே தான் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, கார்பன் தானங்க ஸ்டேபிள், ஆக்சிஜன் எப்படி மோர் ஸ்டேபிளாக இருக்க முடியும்? எஸ், ஆக்சிஜன் மோர் ஸ்டேபிளாக இருக்க முடியும் when oxygen satisfying the octet rule or octet law. அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு அப்படின்னா ஆக்சிஜன் ஸ்டேபிளாக இருக்கலாம். கேட்குதா? அப்பப்போ ஸ்ட்ரீமிங் வந்து போராக இருக்கு. கிளியராக இருக்கா? விசிபிளாக இருக்கா? இந்த இடத்துல பாருங்க, கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து என்னன்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி தான், ஓகேவா. ஆனால் சம்டைம் ஆக்சிஜனுக்கு மோர் ஸ்டேபிள் கிடைக்கும். அப்படி எப்போ அது ஆக்டேட் ரூல் ஆர் லாவை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு அப்படின்னா, ஓகேவா. ஒருவேளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணலன்னா, இப்போ சாட்டிஸ்ஃபைட் பண்ணாத மாதிரி நான் ஒன்று கொடுக்குவா. ஸோ இந்த சேம் கார்பன் பட் டபுள் பாண்ட் ஓ, ஓகேவா, டபுள் பாண்ட் ஓவா இருக்கு. கார்பனோட வேற ஏதாவது ஒரு ரியாக்ட் வந்து நடக்குது, ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டேட் லாவை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லை. இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஒவ்வொரு பாண்டுமே 2 எலக்ட்ரானை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ தட் இங்கே வந்து 4 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், 4 + 2 6 எலக்ட்ரான், ஆக்டேட் அதாவது 8 எலக்ட்ரான் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை அதை வந்து அச்சீவ் பண்ணலை, ஓகேவா. அந்த ஸ்டெபிலிட்டி கண்டிஷனை அச்சீவ் பண்ணலை. ஓகே 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 இதில் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் நெகட்டிவ் சார்ஜ் மோர் ஸ்டேபிள் வென் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் மோர் ஸ்டேபிள் வென் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இது எல்லாமே இந்த பீரியாடிக்கல் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். லெஃப்ட் டு ரைட் போகும்போது மைண்டில் வச்சுக்கணும். இன்கேஸ் இந்த பீரியாடிக்கல் டேபிள் டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ஆகும்? டாப் டு பாட்டம் வரும்போது இந்த ரூல்ஸ் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் நோ, இந்த ரூல்ஸ் டாப் டு பாட்டம் வரும்போது ஒர்க் ஆகாது. அப்போ டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ரூல் வந்து ஒர்க் ஆகும் பார்க்கணும். பார்த்துலாமா? இன்கேஸ் இந்த பீரியாடிக்கல் டேபிள் ஃபார் த ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் எய்தர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் யார் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க? நீங்கள் பீரியாடிக்கல் டேபிளில் டாப் டு பாட்டம் வரும்பொழுது, டாப் டு பாட்டம் இதை நம்ம குரூப்னு சொல்லுவோம், ஓகேவா. டாப் டு பாட்டம் வரும்பொழுது அல்லது குரூப், ஓகேவா. டவுன் டு குரூப்பில் நீங்கள் டவுன் வரி வரீங்க அப்படின்னா இங்கே எது இன்வால்வ் ஆகுது? வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ஆர் சார்ஜ் டென்சிட்டி இங்கே இன்வால்வ் ஆகுது. வாட் இஸ் மீன் பை வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சார்ஜ் வேல்யூ டிவைடட் பை சைஸ், ஓகேவா. ஸ்பீஸ் சார்ஜ் வேல்யூ அண்ட் தென் அதுக்கான சைஸ், இதுதான் வந்து என்னென்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸ்டெபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டெபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. நீங்கள் பீரியாடிக்கல் டேபிளில் நீங்கள் மேலேருந்து கீழே வர எது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இது எக்ஸ், இது ஒய். எக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒய்யோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போல்லாம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ, இஃப் சைஸ் இன்க்ரீஸ்ட் தென் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீஸ். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். தென் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி வில் இன்க்ரீஸ்.
Stability will increase. நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? அப்ப சிம்பிளி என்ன சார் சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? ஃப்ரம் நீங்க டாப் டு பாட்டம் வர 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 டாப் டு பாட்டம் இன் பீரியாடிக்கல் டேபிள்ல மேல இருந்து கீழே வர வர ஸ்டெபிலிட்டி வில் இன்க்ரீஸ். ஸ்டெபிலிட்டி வில் இன்க்ரீஸ். டெஃபினட்டா டெஃபினட்டா ஸ்டெபிலிட்டி வில் இன்க்ரீஸ் டெஃபினட்டா. ஓகே, பார்ப்போமா? குரூப்ல ஸ்டெபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா? பார்ப்போம். உங்களுக்கு நான் சம்ஸ் நான் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன், பார்க்கலாம். சே எக்ஸாம்பிள், fluoride, chlorine, bromide, iodide. இது என்னமா? இது டாப் டு பாட்டம் வரக்கூடிய பீரியட்ஸ் தான், ஹாலஜன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா fluoride, chloride, bromide, iodide எல்லாமே வந்து என்னன்னா நெகட்டிவ் சார்ஜஸோட இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க irrespective of negative or positive கண்டிஷன் அதே தான். அது நெகட்டிவ் சார்ஜை பொறுத்தோ பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்தோ இங்க மாறாது. கண்டிஷன் சேம் தான். நெகட்டிவ் சார்ஜை பொறுத்தோ பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்தோ மாறாது. டாப்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பாட்டம்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். எய்தர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், அதை பொறுத்து இது மாறாது. நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றது இங்க பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது ஃப்ளூரைடு, குளோரைடு, புரோமைடு, அயோடைடு. அயோடைடு தான் உள்ளதுலேயே வந்து மோர் ஸ்டேபிள். அது எய்தர் இது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஓகேவா? நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அயோடைடு தான் மோர் 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 ஸ்டேபிள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எய்தர் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து கேட்குறேன். என்ன கேட்கலாம் பார்ப்போம். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஸோ இதில் யார் மோர் ஸ்டேபிள்? யார் மோர் ஸ்டேபிள்? அடுத்து அதே கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் எல்லாம் நெகட்டிவ். இப்போ இதில் யார் மோர் ஸ்டேபிள்? மை செகண்ட் கொஸ்டின். CH3 minus, NH2 minus, OH minus, F minus. இதில் யார் ஸ்டேபிள்? இதில் யார் ஸ்டேபிள்? அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, கமான். நீங்கள் ஏதாவது இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் இது கொஞ்சம் போகும். இன் பீரியாடிக்கல் டேபிள் இன் கேஸ் வந்து எலமெண்ட் இல்லாமல் அயான்ஸாக இருக்குது, சார்ஜஸாக இருக்குது அப்படின்னா யார் ஸ்டேபிளாக இருப்பாங்க, அந்த ஸ்டெபிலிட்டி பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். விச் ஒன் இஸ் ஸ்டேபிள், அந்த ஸ்டெபிலிட்டி பேட்டர்ன் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன், சம் வந்து கொடுத்துட்டேன், விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இது பீரியட்ஸில் போதா குரூப்பில் போதான்னு பார்க்கணும். அதாவது இந்த பீரியாடிக்கல் டேபிள் ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட் வந்து ட்ராவல் ஆகுதா, ஃப்ரம் த டாப் டு பாட்டம் வந்து ட்ராவல் ஆகுதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ லெஃப்ட் டு ரைட்டா டாப் டு பாட்டமா? ஸோ வாட் இஸ் லெஃப்ட் டு ரைட் போச்சுன்னா என்ன, டாப் டு பாட்டம் போச்சுன்னா என்ன? டாப் டு பாட்டம் போச்சு அப்படின்னா நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் வர 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 ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? பட் லெஃப்ட் டு ரைட் வந்து போகும்போது negative charges is more stable on electronegativity more. Positive charges is more stability when electronegativity is less. அவ்வளோதான், அதான் கண்டிஷன்ஸ். ஓகே, அப்போ நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்குது அப்படின்னா எப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்? மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குமோ. யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணால் நான் அடுத்தது மூவ் ஆன் பண்ணுவேன், இல்லை கிளாஸ் எண்ட் பண்ணிடுவேன். யாராவது ஆன்சர் பண்ணுங்கள். எதுவுமே வந்து ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? குயிக்காக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். குயிக்காக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. கம் ஆன். விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்? எது வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்? எது மோர் ஸ்டேபிள்?
எது மோர் ஸ்டேபிள்? ஓகே, பீரியாடிக்கல் டேபிளில் எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தாச்சு. நவ் நம்ம ஒரு அயான்ஸ் ஆர் சார்ஜ் வேல்யூவோடு இருக்கும்போது அதில் விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள் ஆர் விச் ஒன் இஸ் லெஸ் ஸ்டேபிள் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். எது மோர் ஸ்டேபிள்? இதான் வந்து என்னுடைய கொஸ்டின். விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்? எது வந்து அதிகமான ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது? இதான் கொஸ்டின். விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்? எது அதிகமான ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது? இதான் வந்து கொஸ்டின். ஸோ அகெயின் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது பீரியட்ஸில் இருக்கா இல்லைனா வந்து குரூப்பில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். இட் இஸ் இன் த பீரியட்ஸ் ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட். அப்போ பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்த வரையும் யாருக்கு லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கோ அவங்க மோர் ஸ்டேபிளாக இருப்பாங்க. கார்பன் ப்ளஸ் உள்ளதுலேயே லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோடு இருக்குது. ஸோ இவங்க தான் அதிகமான ஸ்டேபிளோடு இருப்பாங்க. இந்த சைடு இப்படி வரும். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸை பொறுத்த வரையும் அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோடு இருக்கிறவங்க மோர் ஸ்டேபிள் கண்டிஷன்ஸில் இருப்பாங்க. இங்கேயுமே இது வந்து த சேம் திங் தான். என்ன பக்கத்தில் வந்து என்னென்னா இது காம்பவுண்ட் போல் அதில் நெகட்டிவ் சார்ஜஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். இதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கேயும் சேம் திங் வில் ஹேப்பன். எஸ், சேம் திங் வில் ஹேப்பன். ஓகே, புரியுதா? இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சல்ஃபர், ஓகே, ஒரு குளோரின், ரெண்டுமே நெகட்டிவ். விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்? ஸோ இது வந்து பீரியடில் வரும். ஓகே, பீரியடில் வருமா இல்லை குரூப்பில் வருமா? பீரியடில் வருமா குரூப்பில் வருமா? சல்ஃபர் அண்ட் குளோரின் கம்பேர் பண்ண சொல்லாங்க. போத் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர். சல்ஃபருக்கு அப்புறம் தான் குளோரின், ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம். அப்போ இது வந்து எதில் வரும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீரியடில் வரும், லெஃப்ட் டு ரைட்டில் வரும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் நெகட்டிவ் சார்ஜஸை பொறுத்த வரையும் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிற குளோரின் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ தட் இங்கே யார் ரொம்ப ஸ்டெபிலிட்டியோடு இருப்பாங்க அப்படின்னா குளோரின் நெகட்டிவ், இவங்க தான் மோர் ஸ்டேபிளோடு இருப்பாங்க வென் கம்பேர்ட் டு சல்ஃபர். புரியுதா? யார் வந்து அதிக ஸ்டெபிலிட்டியோடு இருப்பாங்க அப்படின்றது புரியுதா? எஸ், ஓகே. ஸோ நான் அகெயின் நான் சம்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள் இஃப் பாசிபிள். சம்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள் இஃப் பாசிபிள். ஒரு சேஞ்சஸ்க்கு ஒரு சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இந்த கார்பன் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் தான். ஓகேவா? இது நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அகெயின் இது வந்து ஒரு பெண்டகன். பெண்டகனில் இந்த பீக்கில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஹெக்ஸகன் டாப் கார்னரில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ். விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள்? இதில் எது மோர் ஸ்டேபிள்? எது மோர் ஸ்டேபிள்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன் நெகட்டிவ் சார்ஜ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிற காம்பவுண்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஹியர் நான் சொன்னது இங்கே நம்பர் ஆஃப் சைஸ் வந்து அதிகமாக அதிகமாக எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாகிட்டே வரும். இப்போ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஸ்கொயருக்கு அதிகமாக இருக்குமா இல்லை ட்ரையாங்கிளுக்கு அதிகமாக இருக்குமா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாண்ட் ஆங்கிளை பொறுத்து இது வந்து வேரி ஆகுது. ஸோ தட் இங்கே யாருக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ இங்கே ஸ்டெபிலிட்டி அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகும். பட் இன்கேஸ் த சேம் திங், சேம் டயக்ராம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இருக்குது ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் த சேம் ட்ரையாங்கிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், சேம் ஸ்கொயர் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அகெயின் ஒரு பென்சின் ஆர் பெண்டகன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், பென்சின் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் பொழுது வாட் வில் ஹேப்பன்? இங்கே என்ன நடக்கும்? இங்கே என்ன நடக்கும்? அது அப்படியே வந்து உல்ட்டா ஆகும். பாசிட்டிவ் சார்ஜஸை பொறுத்தவரையும் அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கிறவங்க கம்மியான ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஓகே, நவ் ஸோ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் லெஸ் ஸ்டேபிளோடு இருக்கும். ஸோ இங்கே ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்றது இப்படி உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். இப்படி உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை உங்களால் அட்ரஸ் பண்ண முடியும்.
எஸ், அப்சல்யூட்லி. ஸ்டெபிலிட்டியை இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எஸ். வேற ஏதாச்சும்? வேற ஏதாச்சும் பார்ப்போமா? பார்ப்போமா? இன்னொரு கண்டிஷன் போய் பார்ப்போமா? எக்ஸாம்பிள் H3C single bond CH2, that C carbon is positive. Okay, again H2C double bond CH, C positive, HC triple bond C positive. In positive charges ல நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், யாருக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கோ அவங்க less stable. SP is more electronegativity sp2 கம்பேர் பண்ணும்போது, sp2 மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி sp3 கம்பேர் பண்ணும்போது, முதல்ல இவங்கெல்லாம் என்ன ஹைப்ரிடைசேஷன்ல ஃபார்ம் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய C+ இதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். C+ உடைய ஹைப்ரிடைசேஷன்ஸ் என்ன ஃபார்ம் பண்றாங்க? sp ஹைப்ரிடைசேஷனை ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் அதுதானே உருவாக்கும்னு சொல்றோம். ஸோ டபுள் பாண்டா இருந்தா sp2 ஃபார்ம் பண்ணுவாங்க, சிங்கிள் பாண்டா இருந்தா sp3 ஃபார்ம் பண்ணுவாங்க. எஸ், கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? உங்களால அதை புரிஞ்சுக்க முடியுதா? sp3 ஃபார்ம் பண்ணி இருப்பாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம்? இவங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். நான் ரெட் கலர் ஆரோல போடுறேன் அப்படின்னா அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உள்ளதே கம்மியா இருக்கோ அவங்க தான் ஸ்டேபிள். பிகாஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ இப்போ நான் ப்ளூ கலரை யூஸ் பண்றேன். யார் இங்கே ஸ்டேபிள் அதிகமா இருப்பாங்கன்னா இவங்க ஸ்டேபிள் அதிகமா இருப்பாங்க. அகைன் இங்கே இவங்க ஸ்டேபிள் அதிகமா இருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது செகண்ட், இது தேர்டு. அப்ப ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இப்போ சேம் திங் இப்போ நான் நெகட்டிவ் வச்சு நான் சொல்றேன், ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். நான் பிளாக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. H3C சிங்கிள் பாண்ட் CH2 இது மைனஸ். ஓகே, ரெண்டு எலக்ட்ரான் போட்டு மைனஸ் நான் போட்டுக்கிறேன். H2C double bond CH, here also minus. HC triple bond C minus. இப்படி எல்லா கார்பனுமே நெகட்டிவ் சார்ஜரோட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கார்பனுக்குமே அது sp-யா என்ன ஹைப்ரிடைசேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதே விஷயத்தை தான் நான் வந்து போடுறேன். ஃபார் திஸ் இது வந்து sp, ஃபார் திஸ் இது sp2, ஃபார் திஸ் இது வந்து sp3. ஓகே ஃபைன். யாருக்கு தட் நெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னா sp-க்கு அதிகம், sp2க்கு கம்பேர் பண்ணும்போது sp2க்கு அதிகம், sp3 கம்பேர் பண்ணும்போது. இங்கே யார் ஸ்டேபிளாக இருப்பாங்கன்னா, சின்ஸ் இதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், மோர் ஸ்டேபிள். ஸோ இங்கே ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு அதே ப்ளூ கலர் வச்சு இங்கே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணியே ஸ்டேபிளை நான் வந்து என்னென்னா மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? ஸோ இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படின்றது மாறும். பாசிட்டிவ் அயான்ஸுக்கும் நெகட்டிவ் அயான்ஸுக்கும் ஏற்றது போல இட் வில் வேரி. ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் வேரி ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? Say yes or no? Say yes or no? So அடுத்தது அசிடிக் ஸ்ட்ரென்த். அசிடிக் ஸ்ட்ரென்த்தை எப்படி டிஃபைன் பண்றாங்க, இல்லை எப்படி ஷார்ட்கட் வச்சு நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆசிட்கான ஸ்ட்ரென்த்து, த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட், அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா அதில் ஓகே உருவாகிற கான்ஜுகேட் பேஸுக்கு த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஜுகேட் பேஸ், அதுக்கு த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். வாட் இஸ் மீன் பை கான்ஜுகேட் பேஸ்? இப்போ எக்ஸாம்பிள் H2O இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த H2O எப்படி டிசால்வ் ஆகும்? H plus OH minus. இது ஹைட்ராக்சில், இது ஹைட்ரோனியம். ஸோ H plus அப்படின்றது ஆசிட் பார்ட், OH minus அப்படின்றது பேஸ் பார்ட். இந்த பேஸை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், காஞ்சுகேட் பேஸ். அப்போ ஒரு லிக்விட் H plus OH minus இந்த காம்போவில் வந்து பிரியும். எந்த அளவு இந்த காஞ்சுகேட் பேஸோடைய ஸ்டெபிலிட்டி இருக்கோ அந்த அளவு இந்த ஆசிட்டுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். The strength of acid is directly proportional to conjugate base. The strength of acid is directly proportional to conjugate base. இப்போ நம்ம காஞ்சுகேட் பேஸை வச்சு காஞ்சுகேட் பேஸ் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆசிட் இருக்கும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள், ROH, ஓகே, RSH, ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் காம்போ, சல்ஃபரோட ஹைட்ரஜன் காம்போ, ரெண்டுமே வந்து என்னென்னா வேறு வேறு லிக்விட், ரெண்டுமே வந்து லைக் ஆசிட், ரெண்டுமே வந்து H plus OH minus ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைட்ரோனியம் அயான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா H plus OR minus or RO minus whatever. இங்கேயும் பார்த்தீங்கன்னா H plus and RS minus இப்படி நம்ம வந்து பிரிக்கிறோம். இல்லை யார் சார் காஞ்சுகேட் பேஸ், யார் கூட வந்த பேஸ் இந்த ரியாக்ஷனில் காஞ்சுகேட் ரியாக்ஷன்ஸ் போல் இங்கே யார் காஞ்சுகேட் பேஸ்? OR minus or RO minus or RS minus. அப்போ இந்த ரெண்டு பேரும் நான் வந்து கையில் எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்? RO minus RS minus. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஆக்சிஜன், இங்கே சல்ஃபர். யார் ஸ்டேபிள் அதிகமாக இருப்பாங்க? இது பீரியடில் வருமா, குரூப்பில் வருமா? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஆக்சிஜனுக்கு அப்புறம் ஃப்ளோரின், சல்ஃபர் இல்லை. ஸோ தட் இது வந்து குரூப் அந்த பீரியடில் வராது, ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட் வராது. இது எங்கே வரும் அப்படின்னா வெர்டிகாலிட்டியில் வந்து வரும். ஆக்சிஜனுக்கு அப்புறம் சல்ஃபர், இப்படி வெர்டிகாலிட்டியில் வரும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெர்டிக்கலாக வந்து பார்க்கும்பொழுது மேலே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஸ்டேபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். எய்தர் இது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் இல்லாமலே நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ தட் இங்கே ஸ்டெபிலிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னா ஆர்எஸ் காஞ்சுகேட் பேஸுக்கு அதிகம். அப்போ ஆர்எஸ் காஞ்சுகேட் பேஸுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஆசிட் RSH, இந்த ஆசிட் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். The strength of the acid is directly proportional to conjugate base, அதுக்கான ஸ்டெபிலிட்டி. இப்போ காஞ்சுகேட் பேஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த காஞ்சுகேட் பேஸில் யார் ஸ்டேபிளாக இருக்காங்க, அவங்க ரோவில் வருவாங்களா, லெஃப்ட் டு ரைட் பார்க்கக்கூடிய பீரியட்ஸில் வருவாங்களா, இல்லை டாப் டு பாட்டம் பார்க்கக்கூடிய குரூப்பில் வருவாங்களான்னு பார்க்கணும். லெஃப்ட் டு ரைட் வந்து போகக்கூடிய அந்த பீரியட்ஸில் வராங்க அப்படின்னா the positive charge is more stable and less electronegative. The negative charge is more stable when more electronegative அப்படின்ற அந்த காம்போ வந்து ஞாபகம் வச்சுக்கணும். from the top to bottom அப்படின்னு வரும்பொழுது அதில் when compared to top, பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நான் வச்சுட்டா போதும். ஸோ இங்கே யார் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஸ்ட்ராங் ஆசிடை உருவாக்குறாங்க. எஸ். இப்போ அகைன் நான் வந்து ஒரு 4 காம்பவுண்ட் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் ஹைட்ரோஃப்ளூரைடு, எஸ் ஹைட்ரோஃப்ளூரைடு, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், மீத்தேன் CH4, NH3, H2O, H2O, இப்படி ஒரு 5 காம்பவுண்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது அத்தனையுமே வந்து H plus அயான்ஸாக டிசால்வ் ஆகும். பட் யார் பயங்கரமாக டிசால்வ் ஆவாங்க, உள்ளதில் யார் பயங்கரமாக டிசால்வ் ஆவாங்க, முதல் இதுக்கான காஞ்சுகேட் பேஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். முதல்ல இது வரிசையில், அதாவது
லெஃப்ட் டு ரைட் போகக்கூடிய இடத்துல இருக்கா, பீரியட்ஸில் இருக்கா, இல்லைனா வந்து டாப் டு பாட்டம் வரக்கூடிய குரூப்பில் இருக்கா, அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எனிவே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை நான் விட்டுறேன், ஏன்னா ஒரு பர்பஸ்க்காக தான். ஸோ பாருங்கள், ஹெச்சை விட்டாச்சு. ஸோ தட் H plus F minus. F is conjugate base. H plus CH3 minus. CH3 is conjugate base. H plus NH2 minus. NH2 is conjugate base. H plus OH minus. OH minus is conjugate base. Okay. Okay. இதில் நான் வந்து பார்க்குறேன், என்ன பார்க்குறேன் பாருங்கள், ஃப்ளூரைடு எடுக்கிறேன். இங்கே கார்பன் பேஸ் பண்ணி, கார்பனுக்கு தான் நெகட்டிவ் இருக்குது, CH3னா C நெகட்டிவ் போடுங்க, NH2 மைனஸ்னா நீங்கள் Nக்கு நெகட்டிவ் போடுங்க, OH மைனஸ்னா Oக்கு நெகட்டிவ் போடுங்க. இது ரோவில் வருதான்னு பாருங்கள், இல்லைனா வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டமில் வருதான்னு பாருங்கள். பாருங்கள், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். எஸ், இது ஃப்ரம் தி லெஃப்ட் டு ரைட் இந்த காம்போல வருது. லெஃப்ட் டு ரைட் வந்து போகும்பொழுது யாருக்கு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க மோர் ஸ்டேபிள். இன்கேஸ் இவங்க எல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸாக இருந்தாங்கன்னா, இங்கே எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் தான். அப்போ யாருக்கு அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்றது ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் வந்து போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். த கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ தட் CH3-ஐ கம்பேர் பண்ணும்பொழுது NH2, NH2-வை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ராக்சைல், ஹைட்ராக்சைலை கம்பேர் பண்ணும்போது F மைனஸ். இதில் யாருக்கு உள்ளதுலேயே வந்து அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கோன்னா F மைனஸுக்கு உள்ளதுலேயே அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ தட் அவங்க தான் உள்ளதுலேயே ஸ்டேபிள். அப்போ இந்த கான்ஜுகேட் பேஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா உள்ளதுலேயே த ஹை ஸ்ட்ரென்த், இங்கே கொடுத்த 4 லிக்விடில் ஹை ஸ்ட்ரென்த் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய லிக்விட் எது அப்படின்னா ஹைட்ரோஃப்ளோரைட். ஹைட்ரோஃப்ளோரைட் இஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஆசிட். புரியுதா? சே சார் நோ, சே சார் நோ, சே சார் நோ. செஸ். யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, யார் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்களோ, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஜுகேட் பேஸ் is directly proportional to the strength of the acid. Strength of the acid. H3C single bond CH3, H2C double bond CH2, HC triple bond CH. இப்போ நீங்கள் ஹைபர்னேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி ஓகே நம்ம பார்க்குறோம். ஸோ ஹியர் SP, ஹியர் SP2, ஹியர் SP3. யாருக்கு அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது? இங்கே SPக்கு அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது when compared to SP2. SP2க்கு அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது when compared to SP3. ஸோ இதில் யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அவங்க தான் மோர் ஸ்டேபிள், அவங்க தான் மோர் ஸ்ட்ரென்த்தான ஆசிடையும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும் பொழுது சேம் திங். ஓகே, யார் அதிகமான ஸ்ட்ரென்த்தான ஆசிடை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா 3 பாண்ட் இருக்கக்கூடிய இவங்க. ஸோ தட் இங்கேயும் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆசிடை ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எஸ் எஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? எனிபடி இன் லைவ்? யாராவது லைவ்ல இருக்கீங்களா? யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க. எஸ். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. வாட் இஸ் மீன் பை இண்டக்டிவ் எஃபெக்ட்? இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? ஆசிட்கான ஸ்ட்ரென்த் பார்த்தாச்சு. வாட் இஸ் மீன் பை இண்டக்டிவ் எஃபெக்ட்? வாட் இஸ் மீன் பை இண்டக்டிவ் எஃபெக்ட்? இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணியே தான் இதுவும் வரும். வாட் இஸ் மீன் பை இண்டக்டிவ் எஃபெக்ட்? ஐ திங்க் நோபடி ஹியர்.
யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்ட்ராக்டிவாக இருக்கும். இன்டெக்டிவ் எஃபெக்ட் நிறைய கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். யாருமே இல்லாமல் இருக்கிறதுனால சின்ஸ் இந்த லைவை நான் வந்து எண்ட் பண்ணுறேன். ஸோ எஸ்ஆர் லூமினஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது. அந்த குரூப்புக்கான லிங்க்கை டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் வந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. அதுக்கான லைவ் கிளாஸஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். தேங்க்யூ.